ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் சூடானோடனே 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதே ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கோம். போட்டுடலாம். அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகா சேர்த்துடலாம். 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது மசாலா சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோன்றதுனால நான் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா தூள்லையும் காரம் இருக்கும். அதனால் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாலே போதும். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சின்ன கப்புக்கு 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். கெட்டி தயிர். ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை. 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா 3 தண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதில் வேகட்டும். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா உள்ளே இறங்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துடலாம். பெரிய கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா களைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு இதே கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். ஸோ மொத்தமாக நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஸ்டீம் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுடுங்க. சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபாசக்திவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பாய் காய்ஸ்.